ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்ட்ரீட் ட்ரீமர்ஸ். முகத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள், அதாவது பிளாக் மார்க்ஸ் அல்லது பிளமிஷஸ்ன்னு சொல்லக்கூடிய கரும்புள்ளிகளை எப்படி நீக்கிறதுனோ, அதுக்கடுத்து நம்ம ஓவரால் ஷார்ப்னஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிறதையும் பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்கின்னை எப்படி சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸ்கின் டோனை ரீடச் பண்ணி அங்கங்கே இருக்கக்கூடிய ஷேடோஸை ரிமூவ் பண்ண போகிறோம். ஃபைனலாக இருக்கக்கூடிய லேயரை 2 காப்பி எடுத்துக்கங்க. அதில் ஃபஸ்ட் லேயரை கலர்னும் செகண்ட் லேயரை டெக்ஸ்சர்னு மாற்றிக்கங்க. டெக்ஸ்சர் லேயரை ஆஃப் பண்ணிட்டு கலர் செலக்ட் பண்ணிக்கங்க. ஃபில்டரில் போயிட்டு பிளரில் வாஷ் அண்ட் பிளர் செலக்ட் பண்ணிக்கங்க. அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய மார்க்ஸ் மறைகிற அளவுக்கு அந்த வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. ரொம்பவும் இன்க்ரீஸ் பண்ணிடக்கூடாது, ஓரளவுக்கு மீடியமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. தென் கிளிக் ஓகே. அதுக்கப்புறம் டெக்ஸ்சர் லேயரை ஆன் பண்ணிக்கங்க. இமேஜில் போயிட்டு அப்ளை இமேஜ் அப்படிங்கிற இடத்துல போனீங்கன்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் லேயர்னு இருக்க இடத்துல நீங்கள் ஏற்கனவே காஷன் பிளர் போட்டு வச்சுருக்க அந்த கலர் லேயரை செலக்ட் பண்ணிக்கங்க. சேனல் வந்து RGBன்னு இருக்கட்டும். பிளெண்டிங் மோடில் போயிட்டு அந்த லேயர் ப்ராப்பர்ட்டியை சப்ட்ராக்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து ஸ்கேலில் வேல்யூ 2 அப்படின்றத வச்சுக்கோங்க. ஆஃப்செட்டில் 128 அப்படிங்கிறது ரீசனபிளான ஒரு வேல்யூ. நம்ம ஏன் 128 லேயர் அதாவது இந்த வேல்யூ வைக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தா தெரியும். நீங்கள் டிக்ரீஸ் பண்ணால் எந்த அளவுக்கு அது டிக்ரீஸ் ஆகுது, நீங்கள் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணால் அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குறதுன்னு நீங்கள் பார்க்கலாம். நம்ம இந்த ரொம்பவும் டிக்ரீஸ் பண்ணாமல் ரொம்பவும் இன்க்ரீஸ் பண்ணாமல் அது இன் பிட்வீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 128 அப்படிங்கிற வேல்யூ ரொம்ப அப்ராப்ரியேட்டாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனால தான் நம்ம வந்து 128 செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே. தென் லேயரோட ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு நீங்கள் லீனியர் லைட்டுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏற்கனவே எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குங்கிற டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தாராளமாக பார்த்தாலே தெரியும். ஸ்கின் எந்த அளவுக்கு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குங்கிறத பாருங்கள். இதுக்கு அப்புறமா அந்த 2 லேயரையும் செலக்ட் பண்ணி நீங்கள் ஒரு குரூப் லேயராக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு குரூப்பாக போட்டு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏற்கனவே பண்ணி வச்சதுல வந்து கன்ஃபியூஷன் எதுவும் இருக்காது. இப்போது ஒரு நியூ லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கின்னை நம்ம வந்து திரும்பவும் அந்த ஸ்கின் டோனை ரீடச் பண்ண போகிறோம். ஸோ சும்மா வெறுமனா ஒரு நியூ லேயரை செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ப்ரஷ் டூலை செலக்ட் பண்ணிக்கங்க. அந்த வேல்யூ அரவுண்டு 25, 30 அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி வச்சு பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு அங்கே ஹெட்டில் ப்ரஷ் பண்ணும்போதே தெரியும். ஸோ அது எந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப தப்பாக இருக்குங்கிறது.
இப்போ தெரியும் உங்களுக்கு இது எவ்வளோ தவறான ஒரு செலெக்ஷனுங்கிறது. இது போல் நீங்கள் ப்ரஷ் பண்ணிங்கன்னா அது பார்க்குறதுக்கு ரொம்ப ஆடாக தெரியும் உங்களுக்கு. நம்ம ஸ்கின் டோனை கரெக்ட் பண்ணும்போது எப்போவுமே அந்த கலர் லேயருக்கும் டெக்ஸ்சர் லேயருக்கும் நடுவில் ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கங்க. அதாவது இந்த கலர் லேயருக்கும் டெக்ஸ்சர் லேயருக்கும் இன் பிட்வீனில் நடுவில் ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கங்க. அந்த லேயருக்கு வந்து ஸ்கின் ரீடச்சிங் அப்படிங்கிற ஒரு சும்மா ஒரு நேம் கொடுத்துங்க. ப்ரஷோட வேல்யூ வந்து அரவுண்ட் 5க்கு கீழே இல்லை 5 அது வச்சுக்கோங்க. ஹார்ட்னஸை வந்து டோட்டலாக டிக்ரீஸ் பண்ணிடுங்க. பிக்சரை வந்து ஓரளவுக்கு ஜூம் பண்ணிக்கங்க, ரொம்ப ஜூம் பண்ணிட வேணாம். ஏன்னா நீங்கள் ரொம்ப ஜூம் பண்ணி நீங்கள் கரெக்ஷன் பண்ணிவிட்டு ஜூம் அவுட் பண்ணி பார்க்கும்போது அது வந்து தப்பாக தெரியும். ஸோ அதனால் ஓரளவுக்கு ரீசனபுளான ஒரு ஜூம் பண்ணிக்கங்க. டெக்ஸ்சர் லேயரை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அது சேஞ்ச் ஓவர் ஆகிறது ஓரளவுக்கு விசிபிளாக தெரியும். நீங்கள் மைனூட்டாக ஒரு இடமா செலக்ட் பண்ணி டைம் எடுத்து ப்ரஷ் பண்ணுங்கள். அந்த ஐப்ரோஸ் கிட்டெல்லாம் ரொம்ப மைனூட்டாக இருக்கும். ப்ரஷ்ஷோட சைஸை டிக்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரஷ் பண்ணுங்கள். இந்த ஸ்மைல் மார்க்ஸ்னு சொல்லுவாங்க, அதையெல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்ம. அதே மாதிரி இந்த ஐப்ரோஸ் கிட்ட, அப்புறம் வந்து இந்த கண்ணு மூடி இருக்கிற இடங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மார்க் இருக்கும், அது ஸ்கின் மார்க்ஸ். அதெல்லாம் நம்ம வந்து மேக்ஸிமம் அதிகமான இடத்துல டச் பண்ணிடக்கூடாது. இப்போவே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. நீங்கள் அந்த ஓவரால் ஸ்கின் கரெக்ஷனை அட்ஜஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் ஜஸ்ட் அந்த லேயர் ஸ்டைல் ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போயிட்டு அதை சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் போதும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோலையும் இதுக்கு முன்னாடி வந்த வீடியோலையும் நம்ம என்னென்ன பார்த்தோம், எப்படி பிளாக் மார்க்ஸை ரிமூவ் பண்ணுறது, எப்படி ஓவராலாக ஷார்ப்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, தென் கலர் லேயர் டெக்ஸ்சர் லேயருங்கிறது ரெண்டாக பிரித்து எப்படி நம்ம ஸ்கின் டோனை ஒர்க் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்த்தோம். மேலே நம்ம அடுத்த வீடியோவில் தொடர்ந்து ஃபோட்டோஷாப்பில் உள்ள ஒவ்வொரு விஷயங்களையும் பார்ப்போம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஸ்ட்ரீட் ட்ரீமர்ஸ்.